அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். கிரகங்களுக்கு பார்வை உண்டு. எல்லா கிரகங்களும் 7ஆம் இடத்தை பார்க்கும். சனி, செவ்வாய், குருவுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. சனி 3, 7, 10, செவ்வாய் 4, 7, 8, குரு 5, 7, 9 அந்த இடங்களை பார்ப்பார்கள். இந்த பார்வைக்கு பலன் உண்டா? ஜோதிட சாஸ்திரத்தில் பல இடங்களில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் உள்ளவன் பலவான். ஸ்தானாதிபதி அல்ல, ஸ்தானத்தில் உள்ளவன் பலவான் என்று சொல்லவில்லை. ஸ்தானாதிபதியை விட என்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஸ்தானாதிபதிக்கு பலம் உண்டு. அதைவிட சற்று கூடுதலான பலம் ஸ்தானத்தில் உள்ளவனுக்கு என்று பொருள். பார்வை சில நேரங்களில் சில இடங்களில் ஸ்தானாதிபதி, ஸ்தானத்தில் உள்ளவன் இவர்களை விட அதிக வலிமை பார்வைக்கு உண்டு. ஒரு நல்ல அம்சம் இருக்கிறது. ஒரு பாவி அந்த இடத்தை பார்த்தார் என்று சொன்னால் அதற்கு உண்டான பலனை அந்த ஜாதகர் அனுபவித்து தான் தீர வேண்டும். கடுமையான ஒரு பார்வை இருந்தது என்று சொன்னால் அதற்கு உண்டான ஒரு பலன் ஊனம் போல் அவர் வாழ்க்கையில் என்றென்றும் இருக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு ஸ்லோகம், அதற்குண்டான விளக்கம் எந்த அளவுக்கு இதோடு ஒத்துப்போகிறது என்று பார்ப்போம். 4ஆம் வீட்டை வலிமையான குரு பார்வையிட, பாவிகள் பார்க்காமல் சுபர்கள் 4ஆம் இடத்தை பார்ப்பதாக இருந்தால் வளமான ஒரு வாழ்க்கை அவருக்கு உண்டு. வீடு, வாகன பாக்கியம் இருக்கும். சுகத்தை முழுமையாக அனுபவிப்பார். அப்படி என்றால் 4ஆம் வீட்டில் குரு இல்லை, 4ஆம் அதிபதியாகவும் குரு இல்லை. ஆனால் அந்த 4ஆம் வீட்டை வலிமையான குரு, ஆட்சியோ உச்சமோ பெற்ற குரு பார்க்கிறார். அந்த 4ஆம் வீட்டை பாவிகள் யாரும் பார்க்கவில்லை, சுபர்கள் பார்க்கிறார்கள். அவருக்கு சொந்த வீடு, சுகம், வாகனம், வளமான வாழ்வு உண்டு. எப்படி? 4ஆம் வீடு வித்தை ஸ்தானம், தாயார் ஸ்தானம், சொந்தமாக வீடு, வாகனம், இதற்கும் அந்த 4ஆம் இடம்தான். இந்த 4ஆம் இடத்தை வலிமையான ஒரு குரு பார்க்கிறார். ஒரு உதாரணத்திற்கு, ஒருவருக்கு மிதுன லக்னம், 4ஆம் இடம் கன்னி, அந்த வீட்டை 7ஆம் பார்வையாக மீனத்தில் இருந்து, மீனம் குருவின் ஆட்சி வீடு, பார்த்து இந்த 4ஆம் வீட்டை எந்த பாவிகளும் பாராமல் இருந்தால் அவருக்கு வளமான வாழ்க்கை உண்டு. ஒருவேளை அவருக்கு நடக்கும் திசைகளின்படி பருவகாலத்தில் அல்லது இளமையில் கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையின் பாதிக்கு மேல் சுகத்தை அனுபவிப்பார். ஆக பார்வையின் பலனும் சில நேரங்களில் இருப்பை விட அதிகமாக காட்டுகிறது. 4ஆம் இடத்தில் குரு இருப்பதை விட 4ஆம் வீட்டை குரு பார்ப்பது அதனினும் சிறந்த ஒரு பலனை கொடுக்கிறது. ஆக பார்வையின் பலனும் மிக 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 முக்கியம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். மிருகசீரிசம், புனர்பூசம், பூரம், அஸ்தம், விசாகம், கேட்டை
பூராடம், திருவோணம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, பரணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள். வாக்கு பலிதம் உண்டு. அதாவது பேசினால் அது பலிக்கும் என்பது மட்டுமல்ல, உங்கள் பேச்சால் சில நன்மைகளை நீங்கள் வரவழைத்து கொள்ள முடியும். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு திறமையை உபயோகிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு நீங்கள் உபயோகித்து அதனால் அடையும் வெற்றியால் உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, நாளைய தினத்தால் ஏற்படுகின்ற ஒரு பயத்தால் தேவையற்ற ஒரு வேலையை இன்று நீங்கள் மும்மரமாக செய்வதாக காட்டுகிறது. இது வீண் வேலைதான், இருப்பினும் செய்வீர்கள். கடகராசி அன்பர்களே, பணமாகட்டும் பேச்சாகட்டும் இன்று உங்களுக்கு நல்லபடியாக அமைகிறது. எதிர்பார்த்த ஒரு லாபம் இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, எதை செய்ய வேண்டுமோ அதை இன்று நீங்கள் ஒழுங்காக செய்து நற்பெயர் பெறுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, நாளைய தினம் இதுபோன்று செய்தால்தான் நமக்கு நல்லது என்று ஒரு தப்பு கணக்கு நீங்கள் போடுவதாக காட்டுகிறது இன்று. எனவே முடிவெடுப்பதில், திட்டம் தீட்டுவதில் கவனம். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு நிறைந்த லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். விருச்சக ராசி அன்பர்களே, செயலில் வெற்றி உண்டு. அந்த செயல் உங்களுக்காகவா என்றால் அதுதான் இல்லை. மற்றவர் நன்மைக்காக இன்றைய தினம் செயல் புரிவீர்கள். அந்த செயல் வெற்றி. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள். பெரும் தடைகளை தாண்டி உங்கள் லட்சிய எண்ணத்தை நிறைவேற்றுவீர்கள். பாராட்டுக்குரிய நாள் இந்த நாள் உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, தேர்ந்தெடுப்பதில் இன்று ஒரு தவறினை நீங்கள் நிகழ்த்த நேரிடும். தவறான ஒன்றை சரியாக கருதும் நாளாக இந்த நாள் காட்டுவதால் வெகு கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் காட்டும் உங்கள் திறமை நன்மையை செய்யும். உங்களுக்கு செய்யும். உங்களுக்கு மட்டுமா செய்யும் அல்ல, உடன் இருப்பவர்களுக்கும் நன்மையை செய்யும். நல்ல நாள். மீன ராசி அன்பர்களே, இன்று கூடுதல் அலைச்சல்,
கூடுதல் செலவு, இந்த இரண்டும் சற்று அதிகமாக காணப்படுகிறது. சற்று கவனம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.